Hello students, welcome to Solve by Our Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th standard mathsல exercise 1.4ல 8th sum. Let a is equal to minus 1, 1 and b is equal to 0, 2. If the function f a to b defined by f of x is equal to ax plus b is an onto function. என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஃபங்க்ஷன் ஒரு onto ஃபங்க்ஷன், இது ஏலேருந்து பிக்கு போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் என்ன, நம்ம வந்து ஏ ஒரு செட்டாக எடுத்துக்கலாம், b ஒரு செட்டாக எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஏ, இது b. ஏல என்னெல்லாம் இருக்குது, -1 1, பியில் 0 2. இது நம்ம நார்மலாக எழுதுறதுனா இதை நம்ம எக்ஸ்ன்னு சொல்லிக்கலாம், இதை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா பேரிங் எதுலேருந்து எதுக்கு நடக்குது, ஏலேருந்து பிக்கு நடக்குது. என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஃபங்க்ஷன் ஒரு onto ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், பியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே ஏல இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு மேப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்று இது இப்படி மேப் ஆகிருக்கணும், இல்லை இன்னொன்று ஒரு கேஸ் எப்படின்னா -1 1 0 2. இந்த -1 2க்கும் 1 0க்கும் மேப் ஆகிருக்கலாம். ஒன்று இப்படி மேப் ஆகிருக்கணும், இல்லை இப்படி மேப் ஆகிருக்கணும். இது ரெண்டு கேஸ். நம்ம ரெண்டுக்கும் தனித்தனியாக எழுதி நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை வந்து நம்ம கேஸ் 1ன்னு வச்சுக்கலாம், இதை கேஸ் 2ன்னு வச்சுக்கலாம். நம்மளுக்கு கொடுத்துருக்க ஒரே க்ளூ ontoங்கிறனால இது கண்டிப்பாக இதில் இருக்க ஒரு எலமெண்ட்டுக்கு மேப் ஆகிருக்கு. ஆனால் என்ன எலமெண்ட்டுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ ரெண்டு எலமெண்ட்டுக்குமே நம்ம மேப் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் 1ல் பார்க்கலாம். நம்மளுக்கு என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, f of x is equal to ax plus b. இதை தான் மெயினாக வச்சு நம்ம பண்ண போகிறோம். f of x is equal to ax plus b. ஃபஸ்ட்டு எக்ஸுங்கிற பிளேஸில் நான் -1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ என்ன வரும், f of -1 equal to a into -1 plus b. f of -1 என்ன, 0 is equal to -a plus b. ஸோ இந்த -a நான் இங்கிட்டு கொண்டு வந்துட்டேன்னா இட் இஸ் a is equal to b. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், ஃபஸ்ட்டு கேஸோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷனுக்கு என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுங்கிற வேல்யூக்கு பதிலாக நான் 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ f of 1 is equal to a into 1 plus b. f of 1 என்ன, 2 is equal to a plus b. ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் ஒன்று தான் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நான் இங்கே பிக்கு பதிலாக ஏவே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ 2 is equal to a plus a. அப்போ 2 is equal to 2a, a is equal to 1. a is equal to 1னா பியோட வேல்யூ என்ன, அதுவும் ஒன்று தான். ஏன்னா ஏவும் பியும் ஈக்குவல். ஸோ a is equal to 1, b is equal to 1. இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸோட ஏபி வேல்யூ. இப்போ செகண்ட் கேஸ் பார்க்கலாம். செகண்ட் கேஸ் பொறுத்த வரைக்கும் போன கேஸ் மாதிரியே தான் நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு -1 நான் எக்ஸோட வேல்யூவாக எடுத்துக்கிறேன். ஸோ f of -1 is equal to a of -1 plus b. அதாவது f of -1 இங்கே என்ன, 2 is equal to -a plus b. ஸோ b is equal to, இது இங்கிட்டு போச்சுன்னா 2 plus a. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் போன இது மாதிரியே f of 1 கண்டுபிடிக்கிறோம். ஸோ f of 1 is equal to a into 1 plus b. f of 1 என்ன, 0 is equal to a plus b. பியோட வேல்யூ என்ன, 2 plus a. அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ 0 is equal to a plus bக்கு பதிலாக 2 plus a. அப்போ 0 is equal to 2a plus 2. 2a is equal to -2, a is equal to -1. a -1னா இங்கே ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும் போது 2 - 1, b is equal to 1. ஸோ a is equal to -1, b is equal to 1. இதுதான் கேஸ் 2ஓட ஏபி வேல்யூ. இந்த ரெண்டு வேல்யூவுமே நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும்.